என்னடா இவன் முட்டி இவள் அழகா இருக்கிறாளே, இப்படியா பார்த்த மருமகன் நமக்கு கிடைக்கலையான்னு கூடி கூடி குசல வச்சிட்டு இருக்கிறேன். ஏன் சக்கலாத்தி நான் ஏனுவா இவள் அழகா எந்த நேரத்துல கண்ணு வச்சு தெரியல புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏதோ அந்த புதுமாட்டு வச்சுட்டு இவரை ஏமாத்திட்டு தெரிஞ்சேன். பழைய கிராக்கெல்லாம் பொடுக்கு பொடுக்குன்னு பாக்கு ஆக யாரு வந்தாலும் 10 ரூபா தான். நானும் ஒரு சிந்தி இதை வச்சிருந்தா இந்த ஊரை ஏமாத்திட்டு தெரிஞ்சு நல்லாதான் இருந்துச்சு. என்னடி ஆச்சு? இந்த வச்சிருந்தா அந்த 2 மாப்பிள்ளைங்க பொறுப்பு பொறுப்புன்னு பாத்துட்டு அப்படியா இப்படி பொசுக்குன்னு எல்லாத்தையும் கழுத்துட்டியாடே பிள்ள. அது வேணாதே நல்லா இருந்தாலும் ரொம்ப கேப்பா கண்டே மகளே. அங்க பாரு அந்த மாப்பிள்ளை என்னையே பார்த்து போட்டு போடுங்க மேல ஒரு கட்டு தான். அப்பா அப்பா யாய் அப்படி பொடுக்கு பொடுக்குன்னு பாத்துட்டு இருக்கிறா எனக்கு. ஏன்னா என்ன கேப்பாரு யாரும் இல்ல. ராமசாமி உட்கார்ந்து அப்பா என்ன என்ன கேப்பாரு யாரும் இல்ல. இவங்க 4 பேர்த்து விட்டா பாப்பாரு இப்ப யாரும் இல்ல. அப்பா நான் பொண்ணா பிறந்ததுக்கு என் கண்ணை பார்த்து ஆம கண்ணு மாதிரியா இருக்குது. இந்த மாதிரி ஒரு தென்னை மரம் வச்சிருந்தாலும் நொங்கு நோண்டி இருப்பேன்.
அடிச்சனா கடவாய் பல் குழாயில் சிக்காமா. அது எப்படி கடவாய் பல்லு போய் குழாயில சிக்கு? ஏண்டி தென்னை மரத்துல நுங்கா இருக்கும். இன்னும் என்ன வரும்? தென்னை மரத்துல எல்லாம் இருக்கும். அப்பா என்ன ஒரே ஒரு பட்ட பிள்ளைன்னு தவமா தவ கடந்து இந்த தவசியமான பெத்திய. ஆமா சாமி. எப்ப பெத்ததுதான் பெத்திங்க. என்ன ஏப்பா இவ்வளவு அழகா பெத்திங்க. அழகோ அழகு கொல்லே கொல்லே அழகோ. அந்த அழகு பார்த்தது போது அந்த நாயை தூங்கி தூங்கி இப்படி விடுவுது. அந்த ஆம்பளைங்க எல்லாம் கூடி கூடி பேசிக்கிறாங்க. என்னடா இவன் சிரிச்சா நான் சினேகா மாதிரியே இருக்கிறான். அந்த பக்கம் ஆம்பளைங்க எல்லாம் கூடி கூடி பேசிக்கிறாங்க. எப்படி என்னடா இவன் நடந்தா நயன்தாரா மாதிரியே இருக்கிறான். அப்பா என்ன உள்ளூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்த கண்ண கசக்குவே மூக்க சிந்துவேன்னு நாதேர் முண்டை பின்னடி மூக்கு சிந்தற மேல பாரு பெருமாள் மாமா வேற சும்மா தான் காசெல்லாம் வேணும். காசுல ஓசுதான். ஆமா அப்பா கண்ணே என்ன எந்த ஊர்லப்பா கட்டி கொடுத்தீங்க? நம்ம ஊர்ல குடியார பசங்க. ஆமா ஆமா. அதனால இங்க இருந்து தர்மபுரி பெண்ணாகரத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தனே. அப்பா என்ன ஆச்சு? பெண்ணாகரத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்ப என்னென்ன சீதனம் எல்லாம் கொடுத்தீங்க? ஆட்டை ஓட்டி விட்டேன். ஆமாப்பா ஆட்டை ஓட்டி விட்டேன். ஆமா. சிந்து மாடு செரவாடு எரம மாடு. எரம மாடா? இத்திரி பத்தாது. ஆமாப்பா. நஞ்சையில 6 ஏக்கரா. ஆமாயா புஞ்சில 6 இது பிஞ்சில 6 ஏக்கரா. இத்தனையும் எங்க கரையம் பண்ணி வச்ச? 7 வண்டி சீதனம் உன்னோடதுலயே கரையம் பண்ணி வச்ச. ஆமா இது என்ன பத்திர ஆபீஸ கரையம் பண்றதுக்கு எழுதி வச்சனே. அப்பா இத்தனை சீதனம் எல்லாம் கொடுத்து கண்ணால பண்ணி வச்சீங்க. ஆமா. அவன் 4 நாள் நல்லா வச்சு பொழைச்சாப்பா. சரி பாப்பா. அவன் 5ஆம் நாளையே போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாப்பா. கல்யாணம் பண்ணா எல்லாம் போடதானே செய்வாங்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா. ஏண்டி போட்டான்னு சொன்னா என்னத்தை போட்டான்னு கேட்டியா? என்னத்தை போட்டான்? தண்ணி போட ஆரம்பிச்சுட்டான். தண்ணி எல்லாம் போடுற மக்கான ஓடி அவன். ஆமாப்பா. அப்புறம் அவன் தண்ணி மட்டுமா போடுறான். வேற என்ன பண்ணா? இந்த மாதிரி சேருவாரோட சேர்ந்துக்கிட்டு சரி அந்த மாதிரி கூறுவாரோட கூடிக்கிட்டு கள்ளி போதாருல இதுல பூந்துட்டாப்பா. இது கை தட்டுறது இல்லையா? 10 போகுது 10 ஜெயிக்குது. சீட்டு வேற ஆடுறான். அப்பா பேசிக்கலாம். சீட் ஆடுறாப்பா. சரி சீட்டாடுல என்னென்ன தோத்தா? அவன் ஆட்ட வித்தா கோழி வித்தா குஞ்ச வித்தா. ஏன் குஞ்சியா கிடதா இருக்குது? அட இந்த குஞ்சில இப்ப கோழி குஞ்சு. அப்பா கண்ணே இருந்தாலும் கல்லானாலும் கடவை முள்ளானாலும் புருஷன்னு சொல்லி என் புருஷ பசியோடு வருவார்னு கலிக்கிட்ட போனேன். 2 பேருக்கு எவ்வளவு போடுறது? 2 பேருக்கு அரை படி இல்ல 1/4 படி போட்டா போதும். நான் கொஞ்சமா தான் போட்டேன். எவ்வளவு சார் போட்டேன்? 2 பேருக்கு சேர்ந்து 30 கிலோ தான் போட்டேன். 30 பேர் என்ன இருக்கிறவங்க 30 பேர் குடிக்க முடியாது. அப்பா 30 கிலோமா எடுத்துட்டு வந்து அடுப்பு மூட்டி இப்படி 2 கால் அவிட்டு வச்சு முன்ன வச்சு கலிக்கிட்டு இருந்தேன். செல்வனா நல்லா உத்து பாருங்க. ஐயோ இது முட்டி எடுத்துறாதே சாமி. கண்ணே அப்பா இப்படி உத்து பாத்துட்டு இருந்தா அப்படி கிண்டிட்டு இருக்கிறப்ப என் புருஷன் முன்னாடி பாக்குறது பின்னாடி பார்த்து புட்டி என்ன அல்லாக்கா தூக்கிட்டு போய் மல்லாக்கா மூளை வீட்டுல போட்டு அப்பா சாமி என்ன குத்துன்னு குத்திட்டாப்பா. எதுல சாமி குத்துறா? அவன் கடப்பாறையில குத்திருந்தா வளைச்சி எரிஞ்சிருப்பேன். இல்ல மாமிட்டி காம்புல குத்துறாடா? அவன் மாமிட்டியில குத்திருந்தா புடுங்கி எரிஞ்சிருப்பேன். இல்ல கம்ம குச்சியில குத்துறாடா? அவன் கம்ம குச்சியில குத்திருந்தா பிரிஞ்சு எரிஞ்சிருப்பேன். எவன குத்துறா? இந்த சோடு வச்சிருந்தாப்பா. இந்த சோடு வச்சு குத்திட்டானா? எரம கட்டுற மொளை குச்சி பாடுறா. இனிமேல் என் புடிச்சுக்கிட்டு பொழைக்க மாட்டேன். வேற இங்கதான் வந்துருக்கு. அதுக்குள்ள எங்க போன? அதுக்குள்ள முனியப்பன் கோயில் பூசாரி கிட்ட போனப்பா. பூசாரி அவரே பயபக்தியா கங்கணம் கட்டிட்டு இருப்பாரு. அவரு 4 நாளா நான் எந்த தீக்கிறேன்னு சொல்லி என்ன ரூம் எடுத்து உள்ளார வச்சாரப்பா. வச்சாரே தீக்கிறேன்னு சொல்லி 4 நாளா தீத்து புட்டு. சரி இப்ப என்னால முடியாது கங்கணம் கட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லி அடுத்து எங்க அனுப்புறாரு? எங்க? இந்த அவர்கிட்ட அனுப்புறாரு. அவர்கிட்டயா? அவர்தான் 20 பண்ணி வச்சிருக்காரு. சரி அப்பா இனிமேல் என் புடிச்சுக்கிட்டு பொழைக்க மாட்டேன். கவலைப்படாத. நீதான் வேலை வாழாத புள்ள தாயார் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி மகாராணி அம்மா உள்ள இருக்காங்க. இத்தனை ஆணி உட்கார்ந்து இருக்குது. எந்த ஊர் ஆணி இப்படி உட்கார்ந்துட்டு பேயாடு? கண்ணே அப்பா கவலைப்படாத. சரி மகாராணி உள்ள இருக்காங்க. ஆணி வருதா? ஆமா ஆணி இல்லடி ராணி. ராணியா? வருவாங்க. என்ன மாதிரி பல்லாக்கிட்ட சாமான்களையும் புடிச்சுக்கோ. என்ன சாமானத்தை கழுவுறதா? எஸ். பிறந்ததுல இருந்து என் சாமானத்தையே நான் கழுவுறது. ஏய் அண்டா குண்டா பாத்திரம் கழுவி புடிச்சுக்கோடி. அப்பா வர சொல்லு நான் பாத்துட்டு வந்தேன்.